வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இருதர். ஒரு சில நாளுக்கு முன்னாடி ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். அதாவது நான் டெஸ்ட் பண்ணதிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மர்மமான ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். பல பேர் வந்து என்ன ப்ராடக்ட்னு கேட்டுட்டு இருந்தீங்க. சில பேர் கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்பிள் ப்ராடக்டாக இருக்கும், இல்லாட்டி சாம்சங் ப்ராடக்டாக இருக்கும், இல்லை ஒன் பிளஸ்னுடைய TWS இருக்கும். இந்த மாதிரி பல விதமான கெஸ்ஸும் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு சில பேர் மட்டும்தான் கரெக்டாக அந்த என்ன ப்ராடக்ட் விட்டு கெஸ் பண்ணாங்க. அந்த ஒரு சில பேர் இந்த ட்வீட்டை பாடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது சவுண்ட் கோர் ஆங்கர்னுடைய லிபர்ட்டி ஏர் 2 அப்படிங்கிற ஒரு ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோனுடைய விமர்சனம். ஆல்ரைட், விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நான் ரிவ்யூ பண்ணதிலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸா எனக்கு இது தெரியுது. அப்கோர்ஸ் இதை விட பல பெஸ்டான ப்ராடக்ட் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கும், இன்டர்நேஷனல் லெவலில் பல இடங்கள்ல அவைலபிளா இருக்கும். பட் நான் டெஸ்ட் பண்ணதுல எனக்கு இருக்கிறதுலே பெஸ்டா தெரியுது இந்த லிபர்ட்டி ஏர் 2. இதுக்கான காரணங்கள் பல இருக்கு. பட் முதல்ல அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஒரு நீட்டான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் பேக்கேஜிங் பின்னாடி இந்த ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோனுடைய பல விவரங்கள் எழுதியிருக்காங்க. திறந்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள இந்த ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் சார்ஜிங் கேஸ் தனியா, அதனுடைய அந்த பட்ஸ் தனியா கொடுத்துருக்காங்க. உங்களுடைய காதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நீங்க சூஸ் பண்றதுக்காக ஒரு 4-5 சைஸ்ல இயர் டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கேஸை சார்ஜ் பண்றதுக்கு ஒரு USB Type C கேபிள் கொடுத்திருக்காங்க. அப்புறம் யூசர் மேனுவல். மாமூலா நீங்க மார்க்கெட்ல பாக்குற ஒரு ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் மாதிரி இல்லாமல் இதுல வந்து எக்கச்சக்கமான புதிய விஷயங்கள் இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல வந்து டிசைன்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த கேஸோட டிசைன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த கேஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேஸும் இந்த ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸுமே 2 கலர்ல அவைலபிளா இருக்கு, பிளாக் மற்றும் ஒயிட். ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது பிளாக் கலர். ஒயிட் கலருடைய ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் பிளாக் உடைய ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங்ல கொடுத்திருக்காங்க. ரொம்ப காம்பாக்டான ஒரு கேஸ். அதே நேரத்தில் பில்ட் குவாலிட்டியுமே ரொம்ப ஹை குவாலிட்டியாகவும் பிரீமியமாகவும் இருக்கு. இந்த கேஸ்னுடைய கீழ்ப்புறத்துல ஒரு USB போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த நேரத்திலும் இந்த கேஸ்ல எவ்வளவு பேட்டரி ரிமைனிங் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 LED முன்னாடி இருக்கு பாத்தீங்களா, அந்த LED எரிய ஆரம்பிக்கும். இந்த ப்ராடக்ட்னுடைய விலை, ஆக்சுவல் விலை பார்த்தோம் அப்படின்னா 11,999 ரூபீஸ். ஆனா இந்தியாவில் அவங்க விற்கக்கூடிய விலை பாத்தீங்க அப்படின்னா 7,999 ரூபீஸ்க்கு இந்தியாவில் விற்கிறாங்க. பட் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு போயிட்டாலே கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு இயர்போன்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். வயர்லெஸ் சார்ஜிங் இதுல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற பல ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் மாதிரி இது ஓபன் பண்ணாலே இமிடியேட்டா உங்க மொபைல் போனுடைய பேர் ஆகிற மாதிரி டெக்னாலஜியும் கொடுத்திருக்காங்க. இந்த கேஸ்னுடைய லிட் க்ளோஸ் ஆகிறது ஒரு மேக்னெட்டிக் லிட் மூலமா பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகுது. சரி, இந்த கேஸ் தனியா வச்சுட்டு நம்ம இயர் டிப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் இந்த ப்ராடக்ட்டை பத்தி நான் சொல்ல வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா சவுண்ட் கோர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்தோ இல்ல ஆப்பிளுடைய iOS ஸ்டோர்ல இருந்தோ நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க மொபைல் போன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உங்க மொபைல் போனோட இந்த ப்ராடக்ட் நீங்க பேர் பண்ணதுக்கு அப்புறமா உங்க காதோட திறனை டெஸ்ட் பண்றதுக்காக அந்த அப்ளிகேஷன் ஒரு சில சவுண்ட் ஃப்ரீக்வன்சில விதவிதமான வால்யூம்ல பிளே ஆகும். சோ எந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சி எந்த வால்யூம்ல உங்களுக்கு கேக்குது அப்படிங்கறது நீங்க இன்புட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க காதோட கேட்கும் திறனுக்கு ஏத்தாப்ல சவுண்ட் குவாலிட்டி டியூன் ஆயிடும். அப்கோர்ஸ் இதை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இல்ல இந்த இயர்போன்ஸ் இன்னொருத்தங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதை வாங்குறப்போ திருப்பி அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி திருப்பி அந்த டெஸ்ட் ரீரன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய காதோட கேட்கும் திறனுக்கு ஏத்தாப்ல இது டியூன் ஆயிக்கும். இந்த சவுண்ட் கோர் அப்ளிகேஷன் மூலமா இந்த இயர்பாட்ஸ்ல இருக்க ஜெஸ்டர்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரியான ஜெஸ்டர் எந்த மாதிரியான ஆக்ஷனை திறக்கணும் அப்படிங்கிறத நீங்க செட் பண்ணிக்கலாம். அது தவிர ஈக்குவலைசர் செட்டிங்ஸ்லாம் வேற இருக்கு. உங்களுக்கு தேவையான மாதிரி ஈக்குவலைசர் நீங்க சேஞ்ச் பண்ணணும், நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை வந்து கிராமி அவார்ட் வின்னிங் சவுண்ட் ப்ரொடியூசர்ஸ் பல பேர் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஈக்குவலைசர் செட்டிங்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செட்டிங்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. ஸோ அந்த மாதிரி செட்டிங்ஸ் நீங்க வேணும்னா கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இது எதுவுமே வேணா டிஃபால்ட் அந்த சவுண்ட் கோர் ப்ராடக்ட்னுடைய அதோடைய சவுண்ட் சிக்னேச்சர் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். யூசுவலா எனக்கு ஸ்டெம் டைப்னாலே பிடிக்காது. பட் இந்த ஸ்டெம் டைப் பிடிச்சதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இதனுடைய டிசைன்ல ஃபிட்டிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது ஒரு இன்இயர் டைப் ஆஃப் இயர்போன்ஸ்ங்கிறதுனால முன்னாடி வந்து சிலிகான் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய காதோட சைஸுக்கு ஏற்ற நீங்க சிலிகான் டிப்ஸும் நீங்க சூஸ் பண்ணி நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம். இதனுடைய பில்ட் குவாலிட்டி பக்காவா இருக்கு. பிளாஸ்டிக் தான், ஆனா ரொம்ப ஹை குவாலிட்டி பிரீமியம் பிளாஸ்டிக் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சிடென்டலா 2-3 தடவை ரோட்ல டிராப் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஸ்கிராட்ச் கூட இல்ல. பில்ட் குவாலிட்டியை விட எனக்கு இதுல பிடிச்சது என்ன அப்படின்னா இதனுடைய ஃபிட்டிங் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. எவ்வளவு நேரம் வேணா நீங்க காதுல போட்டுக்கலாம். ஒரு இரிட்டேஷன் ஒரு பெயின் இதுல கண்டிப்பா இல்ல.
என்ன இதுல வந்து நீங்க ஜாகிங் போறப்போ இதுல கீழே விழுந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா இதனுடைய ஸ்டெம் டைப் ஆஃப் டிசைனிங். ஸ்டெம் டிசைனிங் இருந்தாலே இந்த ப்ராடக்ட்னுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி வெளியில இருக்கிறதுனால நீங்க அப்படியே ஓடிட்டு இருக்கிறப்போ அந்த அதிர்வெளினால கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் 2-3 தடவை கீழே ரோட்ல விழுந்துச்சு எனக்கு. இதுல பட்டன் கண்ட்ரோல் கிடையாது, எல்லாமே ஜெஸ்டர் கண்ட்ரோல். இந்த ஜெஸ்டர் கண்ட்ரோலுக்கான ஏரியா இங்க இருக்கு. இங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்டெலிஜென்ட்டான ஸ்மார்ட்டான விஷயம் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா இதுல உள்ள எல்லா ஜெஸ்டர் கண்ட்ரோலுமே எய்தர் டபுள் டேப் இல்லாட்டி லாங் பிரஸ். சிங்கிள் டேப் ஜெஸ்டர் கண்ட்ரோல் இதுல கிடையாது. இதை எடுத்து உங்க காதுல நீங்க போடுறப்போ இல்ல சைஸை நீங்க அட்ஜஸ்ட் பண்றப்போ ஃபிட்டிங்கை நீங்க மாத்துறப்போ ஆக்சிடென்டலா உங்க கை இதுல பட்டுச்சு அப்படின்னா கேட்டுட்டு இருக்க பாட்டு பாஸ் ஆகும், இல்ல பேசிட்டு இருக்க கால் கட் ஆகும். இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக எல்லா ஜெஸ்டர்ஸுமே டபுள் டேப் இல்லாட்டி லாங் டேப்ல கொடுத்துருக்காங்க. காதுல இருந்து நீங்க எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நீங்க கேட்டுட்டு இருக்க பாட்டு பாஸ் ஆயிடும். அந்த ஒரு சென்சர் கொடுத்திருக்காங்க. ஆனா திருப்பி எடுத்து நம்ம காதுல போட்ட உடனே அந்த பாட்டு ஆட்டோமேட்டிக்கா ரிசீவ் ஆகல. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இதுல கிடையாது. பட் இருந்தாலும் இதோட சீலிங் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கிறதுனால காதுக்குள்ள போட்ட உடனே சுத்தி இருக்கிற எந்த விதமான ஒரு நாய்ஸும் நம்ம கேட்க மாட்டேங்குது. ரொம்ப பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த மட்டும் தாறுமாறா இருக்கு. இப்படி ஒரு சவுண்ட் குவாலிட்டி ஒரு ட்ரூலி வயர்லெஸ் இயர்போன்ஸ்ல இருந்து நான் இதுவரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. எனக்கு இந்த பேஸ் மிட்ஸ் ஹைஸ் எல்லாம் விட இதுல பிடிச்ச விஷயம் என்னன்னா சவுண்ட் ஸ்டேஜிங். இது வந்து ஒரு இன்இயர் இயர்போன்ஸ். இந்த இன்இயர் இயர்போன்ஸ்ல ஒரு ஹெட்போன் போட்டு நீங்க கேட்கக்கூடிய ஒரு சவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு வைடான இடத்துல ஸ்பீக்கர்ஸ் ஒரு 4-5 இடத்துல வச்சு நீங்க கேட்கிறப்போ எப்படி உங்களுக்கு சரவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த ஒரு சரவுண்ட் எஃபெக்ட், அந்த ஒரு சவுண்ட் ஸ்டேஜிங் இந்த இயர்போன்ஸ்ல எனக்கு கிடைச்சிச்சு. அஃப்கோர்ஸ் பேஸ் கூட ரொம்பவே டீப்பான பஞ்சி ரிச்சான ஒரு பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாய்ஸ் கிளாரிட்டி, அந்த வோக்கல்ஸ் அவங்க பாடுறதெல்லாம் கேட்கிறப்போ ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு உச்சரிப்புகளும் அவ்வளவு கிளியரா கேட்டுச்சு. ஹை ஃப்ரீக்வன்சில பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த பாட்டுல எல்லாம் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு இப்பதான் புதுசா கேட்கிற மாதிரி பல விஷயங்கள் அவ்வளவு கிளியரா துல்லியமா எடுத்து காமிக்கிறது. அந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு குறை சொல்றதுக்கு ஒரு விஷயமே கிடையாது. அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி பிரமாதமா இருக்கு. கால்ஸ் பேசுறப்போ கூட இவங்க வந்து CVC 8.0 டெக்னாலஜி மூலமா கிளியர் வாய்ஸ் கேப்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜில கால்ஸ் பேசுறப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு இயர்போன்ஸ்லயும் 2 மைக் கொடுத்திருக்காங்க. கால்ஸ் பேசுறப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. நான் பேசுறது அந்த பக்கம் உங்களுக்கு கிளியரா கேக்குது, அவங்க பேசுறதும் எனக்கு துல்லியமா கேக்குது. இதுல கேமிங் விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுல லோ லேட்டன்சி மோட்லாம் கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபாஸ்ட் பேஸ் கேம்லாம் நீங்க விளையாடுறப்போ அந்த லேட்டன்சி லைட்டா தெரியதான் ஆரம்பிக்கும். பட் இந்த இயர்போன் வந்து ஒரு கேமர்ஸ்க்காக பண்ண ஒரு கேமிங் இயர்போன் கிடையாது. மியூசிக் பிரியர்களுக்காக பண்ண ஒரு ஆடியோ ஃபைல் ரேஞ்ச் ஆஃப் ஆடியோ ப்ராடக்ட். ஸோ கேமிங்லாம் விட சவுண்ட் குவாலிட்டி வேற லெவல். இந்த மாதிரி ஒரு இயர்போன்ஸ், இந்த மாதிரி ஒரு ட்ரூலி வயர்லெஸ் இயர்போன்ஸ் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. அவ்வளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சு போன ஒரு இயர்போனா இருக்கு. பேட்டரி லைஃப் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்றது என்னமோ 7 ஹவர்ஸ் தான். பட் என்னுடைய டெஸ்ட்ல 9-10 ஹவர்ஸ் வரைக்கும் சிங்கிள் சார்ஜ்ல எனக்கு கிடைச்சிச்சு. அதை தாண்டி இந்த பாக்ஸ் சார்ஜ் பண்றப்போ ஒரு 4 டைம்ஸ் வரைக்கும் ஃபுல் சார்ஜ் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி லைஃப் பர்ஃபெக்டா இருக்கு, ஃபிட்டிங் கிளீனா இருக்கு, டிசைன் சூப்பரா இருக்கு, வயர்லெஸ் சார்ஜிங், பிரீமியம் சவுண்ட் குவாலிட்டி, இவ்வளவு விஷயங்களும் இருக்கிற இந்த ஆங்கர் சவுண்ட் கோர்னுடைய லிபர்ட்டி ஏர் 2 TWS இயர்போனுடைய விலை 8,000 rupees. 8,000 rupees பாக்குறப்போ லைட்டா காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா கொடுக்கிற விலைக்கு கண்டிப்பா ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட். இன்னைக்கு மார்க்கெட்ல ஆடியோல லீடிங்ல இருக்கக்கூடிய சோனி, JBL, சைனேசர் இந்த மாதிரி பிராண்ட்ஸ்ல இருந்து இந்த பட்ஜெட்ல இருக்கிற இயர்போன்ஸை விடவும் மொபைல் போன் பிராண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய TWS அதாவது OnePlus, MI, Realme இவங்கலாம் ரிலீஸ் பண்ற TWS விட கான்ஃபிடென்ட்டா இந்த சவுண்ட் கோர்னுடைய லிபர்ட்டி ஏர் 2 ஒரு பெட்டர் சாய்ஸ். இந்த லிபர்ட்டி ஏர் 2 உடைய GSS Score Card பாருங்க. ஹேண்ட்ஸ் டவுன் இந்த வருஷத்துல இதுவரைக்கும் நான் ரிவ்யூ பண்ணதிலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆடியோ ப்ராடக்ட்ஸ் இந்த சவுண்ட் கோர்னுடைய லிபர்ட்டி ஏர் 2. இது Flipkartல ரொம்ப சீக்கிரம் அவைலபிளா இருக்கும். வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். இது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டாக் வந்தோடனே இதை வாங்கிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it.